அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குறளும் பொருளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் 10 இனியவை குறள் என்ற அதிகாரத்தில் எப்படி இனிமையாக சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று திருவள்ளுவர் பெருந்தகை அறிவுறுத்துகிறார். அந்த வகையில் 91வது குறட்பாவாக இன்சொலால் ஈரம் அலையிப் படிறு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல். இன்சொலால் ஈரம் அலையிப் படிறு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல். இறைமையை உணர்ந்தோரின் பேச்சில் இனிமை இருக்கும், இரக்க உணர்வு இருக்கும், குற்றமற்ற தன்மை இருக்கும் என்கிறார். இறைமையை உணர்ந்தோரின் பேச்சில் இனிமை இருக்கும், இரக்க உணர்வு இருக்கும், குற்றமற்ற தன்மை இருக்கும் என்கிறார். 92வது குறட்பாவாக அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். அகமலர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட இனிமையாக அவர்களை வரவேற்று இனிமையான சொற்களால் பேசுவதே மேலான நாகரிகம் என்கிறார். 93வது குறட்பாவாக முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினரே அறம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினரே அறம். உள்ளத்திலுள்ள அன்பை முகத்தில் தேக்கி நேருக்கு நேர் கனிவுடன் நோக்கி உள்ளத்தில் இருந்து எழும் இனிய சொற்களால் உரையாடுவதே சொல்லுக்குரிய அறமாகும் என்கிறார். 94வது குறட்பாவாக துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சொலவர்க்கு. துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சொலவர்க்கு. எல்லாரிடமும் இனிமையாக பேசும் பண்பாளனுக்கு எல்லாரும் நண்பர்களாய் இருப்பார்கள். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாமை இருக்காது என்கிறார். 95வது குறட்பாவாக பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற. செயலில் பணிவு வேண்டும், சொல்லில் இனிமை வேண்டும். இவற்றை விட ஒருவரது தோற்றத்திற்கு அழகு தரக்கூடியது எதுவும் இல்லை என்கிறார். Sweetness and humility are one's true jewels, all else are foreign and none. 96வது குறட்பாவாக அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். நல்ல விளைவை நாடி இனிமையாக பேச பழகிவிட்டால் தீமை மறையும், நன்மை தானே பெருகும் என்கிறார். 97வது குறட்பாவாக நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைபிரியா சொல். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைபிரியா சொல். பயனுள்ள சொற்களை பண்புடன் பேசினால் மற்றவர்க்கு மகிழ்வையும் நமக்கு நன்மையும் பெற்றுத்தரும் என்கிறார். 98வது குறட்பாவாக சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். பிறரை புண்படுத்தாத இனிய சொற்கள் பேசும்போதும் இன்பத்தை தரும்,
பின்னால் நினைத்து பார்க்கும்போதும் இன்பத்தை தரும் என்கிறார். 99வது குறட்பாவாக, இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. இனிய சொற்கள் இனிமையை தருகிறது என்பது தெரிந்தும் கடுமையான சொற்களை பேச ஒருவருக்கு எப்படி மனம் வருகிறது என்று வினவுகிறார். 100வது குறட்பாவாக, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று. இனிய சொற்கள் இயல்பாக பிறக்கும். கடுமையான சொற்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எனவே கையில் கனி இருக்க காயை திருடுவது அறியாமையாகும் என்கிறார். விவேக சிந்தாமணி என்ற நூலில், ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமுடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகுந்தானே என்று அந்த செயலில் ஒரு செயல் வருகிறது. அதனால் இனிமையாக பேசி இனியவர்களாக இந்த உலகை வளம் வருவோம் என்று கூறி, திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும், திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும், திருக்குறள் படித்தால் மனம் மாசு ஒளியும், திருக்குறள் படித்தால் தெய்வ நிலை எல்லாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.